பாண்டியர்கள் வில்லன்களாக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் பாண்டியர்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடி. அவர்கள் தான் இந்த மண்ணிற்கான அனைத்து அதிகாரமும் படைத்தவர்கள். அவர்களுக்கு பிறகுதான் எல்லாமே தோன்றுகிறது. அப்ப அவர்கள் முன்னாடி தோன்றுனாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களை நீ கதாநாயகனா பார்க்க போறீங்க. அவர்களைப் போல அந்த கடல் பயணத்தை நேர்த்தியாக வடிவமைத்தவர்கள் அதன் பிறகு வந்தவர்கள் இதை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கலாமே தவிர முதல் கடலை கையாள தெரிந்தவர்கள் பாண்டியர்கள் தான். இப்போ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பாண்டியர்களுடைய வரம்புனா ஏறக்குறைய 45-49 பாண்டியர்கள் இருந்ததாக வரலாறு சொல்லுது. இவங்க சராசரியாக ஒரு 35-40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தா கூட ஏறக்குறைய 950 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பாண்டியர்களுடைய அரசு இருந்தது. திருநெல்வேலி, மதுரை, அப்புறம் ராமநாதபுரம், இந்த சைடுல புதுக்கோட்டையில சில பகுதிகள், தென் மாவட்டங்கள், இதுதான் பாண்டிய பேரரசு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாண்டியர் வரலாற்றையும் பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல பாண்டியர்களை குறித்து பேசுறாங்க. அவன சொன்னா அந்த பாண்டிய தலைநகர் எப்படி இருந்துச்சுன்னா முத்தாலும் தங்கத்தாலும் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாயில் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுவும் யார், கம்பர் இல்லை, வால்மீகி ராமாயணம். அதே போல மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அர்ஜுனன் இங்க பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது செழிப்பு மிக்க பகுதியாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது சிறப்புற்றதாக இருந்தாங்கன்னு சொன்னா பாண்டிய அரசுடைய கோட்டையை கிரேக்க வீரர்கள் காவல் காட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெகஸ்தனீஸ் அதை குறித்து பேசுற. மெகஸ்தனீஸ் சொன்ன பிறகுதான் வரலாறு திரும்பிச்சு. விவிலியத்தில் இருக்கிற சாலமோன் மன்னருக்கு இங்கிருந்து பரிசு பொருள் அனுப்புவதற்கான ஆவணங்கள் இருக்கு. ஆனா சாலமோன் அந்த அரசவைக்கு இங்கிருந்து மயிலிறகும், குரங்கு, முத்து இதெல்லாம் இங்கிருந்து அப்போ மயிலிறகும் முத்தம் ஒன்று சேர கிடைக்கிற ஒரு பகுதி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நமக்கு இங்கே தான். ரெண்டுமே சேர்ந்து ஒரு சமயத்தில் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா இங்கே தான். அப்போ கிறிஸ்து ரோமாபுரியோடு இவங்க வர்த்தகம் பண்ணியிருக்காங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. ஆனால் அவங்க எழுதி வச்சிருந்த தவிர நம்ம அதற்கான வரலாற்றை எழுதலாம். பாண்டியர்கள் வில்லனாக இருந்தாங்க அப்படின்னோட அவங்க என்ன பண்ணுச்சுன்னா வில்லனாக சித்தரிக்கப்படுவதற்கு வேறொரு காரணம் தேவைப்பட்டுச்சு. ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை போராட்டத்தில் தான் பாண்டியர்கள் வீணாக்கப்பட்டாங்க. சைவ மறையை வளர்ப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. சைவத்தை காக்கணும், ஏன்னா சொன்னா சிவன் தமிழை படைத்தாங்க. சிவனை காக்கணும்னு சொன்னா தமிழ் சமணம் தமிழை கொண்டு. அப்படி சொல்லும்போது என்னன்னு சொன்னா இவங்க சமணம் தான் சரியானது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இவங்க எதிர்ப்பு சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், அரசியல் சமூக திறனாய்வாளர் ஜோசப் கென்னடி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். உங்களை தினப்புலரி பத்திரிகையின் மூலமாக அரசியல் பார்வையாளர்களுக்கு உங்களை தெரியும். ஒரு நீண்ட ஒரு அரசியல் பார்வை உள்ளவர். அதுக்கான புத்தகங்களாம் எழுதியிருக்கீங்க. முதல்ல கேட்க வருது, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மன்னர்களுடைய பெருமைகள் பேசக்கூடியவங்க அதிக பேர் இருக்கிறாங்க. தமிழர்களுடைய மன்னர்களை அதோடைய வீராவம்சமாக அதோடைய வீரம் சிறந்த வரலாறுகளை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. முதல்ல பாண்டியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாண்டியர்கள் அப்படின்னாலே ஒரு வில்லனாக பார்க்கப்படுகின்ற ஒரு பார்வை இங்கே இருக்குது. பாண்டியர்கள்னாலே இன்னொரு பக்கம் தமிழர்களே ஒரு மூத்த மன்னர்கள்னால் அது அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்குது. முதல்ல இந்த வரலாறுகளை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இப்படி ஒன்றொன்றாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பாண்டியர்களை பற்றி எதற்காக இந்த வரலாறுகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்? நமக்கு வரலாறுகள் அப்படின்னு சொன்னால் வரலாறு என்பது வரலாறு மட்டும் கிடையாது. வரலாறை வாசிப்பது மட்டும் இல்லாமல் வரலாற்றை யார் எழுதினார்கள் என்பதிலிருந்து தான் வரலாறு நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும். ஏன்னா வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்வது வரலாறு ஒரு அறிவியல். ஆனால் இப்போ பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 1970 இங்கிலாந்தினுடைய பிரதமரான மார்கரெட் தாட்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தாட்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கொள்கை பிரகடனம் செய்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சமூகம் என்பது ஒன்று கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதன் தான் சமூகம், தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள் தான் சமூகத்தின் ஒத்த விருப்பு. சமூகம் என்பதுலாம் தனித்தனியாக இருக்கான்னு சொல்லு. இது மேலோட்டமாக பார்த்தா சாதாரணமான ஒரு நிகழ்வாக தெரியும். ஆனால் 1984 பன்னாட்டு மயமாக்குதலுக்கு இதுதான் காரணமாச்சு. அப்போ இந்த பன்னாட்டு மயமாக்குதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகம் என்ற கூறுகளை உடைத்து அங்கிருந்து தனி மனிதனை உருவாக்கி தனி மனிதன் நலன் சார்ந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது. நம்ம அந்த நிலையோடையும் நம்ம பாண்டியர்களை பார்க்கலாம்.
ம். இப்போ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, நம்ம முதல்ல வந்து இந்த பாண்டியருடைய வம்சாவழி பார்ப்போம். பாண்டியருடைய ஆரம்பிச்சுன்னா ஏறக்குறைய 45லேருந்து 49 பாண்டியர்கள் இருந்ததாக வரலாறு சொல்லுது. ம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 35, 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தா கூட, ஏறக்குறைய 950 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பாண்டியர்களுடைய அரசு இருந்திருக்கு. 950 ஆண்டுகள். ஆண்டுகள். இந்த 950 ஆண்டுகள்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முதல் முதல்ல அந்த பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை பற்றி விவரங்கள் நமக்கு கிடைக்கவே இல்ல. ம். இதுல இன்னொரு சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கான வரலாறு என்பது பதிவு செய்யப்படவே இல்ல. ம். ஏடெடுத்த வரலாறுகள் ஏடெடுத்த வரலாறுகள் அப்படி எதுவுமே கிடையாது. நமக்கு என்னன்னு சொன்னா, கடைசியாக இந்த இலக்கியங்களில் கிடைத்த தரவுகளும், ஏதோ எங்கேயோ ஒன்று தேடி எடுத்த கல்வெட்டுகளும் தான் நமக்கு வந்து தரவுகள். ம். இப்ப வரலாறு அப்படிங்கிறது வந்து நம்முடைய பெருமிதமோ, நாங்கள் ஆண்ட பரம்பரை தெரியுமா, நாங்கள் பெரிய மீச வச்சிருக்கோம். வரலாறு இது கிடையாது. வரலாறு என்பது தரவுகள். என்னுடைய அரசன் அவன் ஆண்ட பரம்பரையில வந்து வந்திருக்கோம். நாங்க அப்படி, இப்படி. அது வரலாறு கிடையாது. வரலாறு என்பது தரவுகளும், நீங்க நிர்வாணமா நிக்கணும். ம். வரலாற்றை பேசும்போது உங்களுக்காக சொந்த எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ம். என்ன நிகழ்ந்ததோ அதை அப்படியே பதிவு செய்வது தான வரலாறு. ம். ஆனா இங்கே பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, இந்த தமிழ் செய்யுள்கள், ம். குறிப்பாக சங்க நூல்கள் என்று சொல்லக்கூடிய அகநானூறு, புறநானூறு, நற்றிணை போன்ற நூல்களில் இருக்க செய்யுள்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து குறிப்பிட்ட சில செய்யுள்கள் தான் நம்முடைய அந்த பாண்டிய மன்னருடைய வரலாற்றை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ம். சொல்லுதே தவிர, ம். இது வந்து ஒரு வரிசையான நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து மற்ற நாடுகளில் எப்படி வரலாறு போற்றப்பட்டது, அது எப்படி வரலாறு அமைஞ்சதுன்னு நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னா, இந்த வரலாற்றின் தன்மை வந்து இங்க பார்த்தோன்னு சொன்னா, வெறும் தரவுகள் மூலமாக இல்லாமல், பாடல்கள் மூலமாகவும், புகழ்ந்து பேசுவதன் மூலமாக எழுதப்பட்டது தான் வரலாறா இருக்கு. ம். இப்போ வரலாற்றில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகபட்சமா ஒரு மன்னரை குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மன்னர் மிக சிறந்தவர். எதில் சிறந்தவர்? தமிழ் செய்யுள்கள் படைப்பதில் வல்லவர். ஆம். இது மட்டுமே ஒரு தேசத்தின் நலன் கிடையாது. இல்ல பாண்டியர்கள்னு சொல்லிட்டாலே சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. அப்ப அது ஒண்ணு சொல்றாங்க. இங்கேயே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, இடையில் புகுத்தப்பட்ட ஒன்று. தமிழுக்கு சங்கமே தேவை கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்று வரை தமிழ் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விளிம்பு நிலை மக்கள், குடிசை பகுதி மக்கள் இருக்காங்க இல்ல, அவங்க இல்லன்னா தமிழ் எப்போ அழிஞ்சிட்டு இருக்கும். ம். அப்ப தமிழ் வந்து பேசும் மொழியா இருக்கு. ம். அதை வளர்ப்பதற்கு வந்து சங்கம் வச்சு அப்படி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம்ம முறை சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு திருக்குறள் தெரியும்? ம். அப்படிலாம் சங்கம்லாம் கிடையாது. சங்கம் என்பது வந்து நம்ம பிறகு பேசலாம். அது ஒரு பண்பாட்டு நடவடிக்கை. ம். இப்ப சங்கம் வைத்து தமிழ் வளர்ப்பது அப்படின்னு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா, அதுல அகத்தியரை கொண்டு வந்து வைக்கணும். அகத்தியர் தான் வந்து தமிழ்ச் சங்கத்தினுடைய இது. அங்க சிவன் வந்து தமிழ் சங்கத்தை உருவாக்கினார். அப்படிங்கிற மாரி அடுத்தடுத்த அந்த புராண கதைகள் வந்துரும். அதனால இந்த சங்கம் என்பது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம காசி தமிழ்ச் சங்கம்லாம் அது அடிப்படையில தான். நம்முடைய இது தமிழ் ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அகத்தியருக்கான ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கம் என்பது இடையில் புகுத்தி தமிழை வேறொரு நிகழ்விலிருந்து கொண்டு வந்து, அங்கே வந்து ஆளுமை இருக்கு. அவங்க தான் தமிழை வந்து படைத்தார்கள் என்று சொல்லக்கூடியதற்காக, சங்கம்ன்ற வார்த்தை வந்து இடையில் புகுத்தப்பட்டது. ம். தமிழ் இயல்பாக சங்கம் வைத்து வளர்த்தது கிடையாது. தமிழ் பேசக்கூடியது. சரி, இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா, சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் இப்படி 3 மன்னர்களை பத்தி பெருசா பேசப்படுறது இருக்கு. இதுல பாண்டியர்கள் அப்படிங்கக்கூடிய சிறப்பம்சமா எதை பார்க்கலாம்? அதான் இப்போ நம்ம வந்து பாண்டியர் வந்து எத்தனை ஆண்டுகள் எப்படி ஆண்டாங்கன்றத வரலாற்றை மட்டும் கொஞ்சம் அப்படியே சரியா நீங்க இந்த பெயர்களை மட்டும் நினைவுல வச்சுக்கணும். அந்த பெயர்கள் நினைவு வைக்கும்போது, இந்த பெயர்கள் மாற்றங்கள் எப்படி நிகழுதுன்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா, பல் யாகசாலை முத்துக்குடுமி பாண்டியன் பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ம். அதன் பிறகு வந்து இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சங்க காலங்கள் அதெல்லாம் சொல்றீங்களா, அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பல் யாகசாலை அவர் வந்து பல ஆயிரக்கணக்கான யாகங்கள் நடத்துது. தமிழனுக்கும் யாகத்துக்கும் தொடர்பு கிடையாது. ம். அப்ப தமிழனுக்கும் யாகத்துக்கு தொடர்பு இல்லாத சமயத்துல பல் யாகம் செய்த ஒருத்தரை வந்து பெருமன்னரா போற்றி புகழறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்பி நெடுஞ்செழியன். இவங்க வந்து கடைச்சங்கத்திற்கு இறுதி காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா பாண்டியன் கடுங்கோன். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிபி 570 600 வரை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர். அப்புறம் வந்து மாரவர்மன் சூராமணி அப்படின்றவர். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா 600 625 வரை ஆட்சி செய்தவர். அப்புறம் சடையவர்மன் செழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர். அவர் பார்த்தா 625 640 வரை ஆட்சி செய்தவர். இப்படி வரிசையா பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 இடத்துல வந்து ஒரே
அந்த மரபுடைய மன்னர்கள் ஆட்சிக்கு வராங்க. நாம் எல்லாமே சொல்லிட்டு போனால் நேரம் எடுத்துகிட்டே இருக்கோம். ராசசிம்மன் அப்படிங்கிற ஒருத்தர் இடையில் வராரு. முதல் ராசசிம்மன். அவர் முதல் ராஜசிம்மன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 710லேருந்து 765 வரலாம் ஆட்சியில் இருக்கிறார். அதன் பிறகு மறுபடியும் 2வது ராஜசிம்மன் வந்து 790லேருந்து 792 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறார். அதன் பிறகு 3வது ராஜசிம்மன் ஒருத்தர் வராரு. அந்த 3வது ராஜசிம்மன் பார்த்தோன்னு சொன்னால் 900லேருந்து 920 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு. அதன் பிறகு வீரபாண்டியன் அப்படின்றவர் வந்து 946லேருந்து 966 வரை ஆட்சி செய்கிறார். இப்போ இந்த இந்த இதில் தான் வந்து இவங்க ஆட்சி. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்னன்னே தெரியல. என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமலே போச்சு. அப்போ இப்போ இவங்கெல்லாம் அடுத்தடுத்து என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னால் மன்னர்களுடைய வேலைகள் என்னவா இருந்தது. நீங்கள் வந்து ரொம்ப இயல்பாக திருவிளையாடல் புராணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்ல கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சமீபத்தில் கிபி 640 நடந்த சம்பவமாக அவங்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னு சொன்னால் அந்த கூன் பாண்டியன் இல்லாட்டி சுந்தர பாண்டியன் அப்படின்ற பெயர் கொண்ட மன்னர். அந்த மன்னரை பற்றி சொல்லும்பொழுது மிக எளிதாக இது பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று என்ன நினைவுபடுத்திக் கொள்ளணும்னு சொன்னீங்கன்னா, இந்த கவிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முடிந்தவரை இந்த சேர சோழ பாண்டிய அரசுகளை வந்து சமன்படுத்தணும்னு நினச்சாங்க. நீங்கள் இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் எழுதும்போது நீங்கள் அது ஒரு முக்கோண வடிவ அரசியலை பார்க்கலாம். அங்கே கண்ணகியை சோழ நாட்டில் காட்டுறாரு. கண்ணகி வந்து சோழ நாட்டில் இருந்து அவங்களுடைய அரசியலை வந்து பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வர்றாரு. பாண்டிய நாட்டில் இருந்து சேர நாட்டில் போய் இறக்குறத சொல்லுவார். அப்போ அந்த சிலர் என்ன பண்ண சொன்னால் இந்த சேர சோழ பாண்டிய அரசுகள் மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் வந்து அவங்களுக்கு கூடுதல் அக்கறை இருந்தது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கூன் பாண்டியன் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் வந்து சமணத்தை இப்போ மதங்கள் தான் வந்து தீர்மானிச்சது. அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எப்படி வாழுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த மன்னர் என்ன மதத்தை சார்ந்தவரோ அந்த மக்கள் அந்த மதத்தை சார்ந்தவங்க. இந்த கூன் பாண்டியன் வந்து தொடர்ந்து வந்து அவர் சமண மதத்தினராக இருக்கார். அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம திருஞான சம்பந்தர் வந்து அவரை சந்திக்கும் பொழுது அவர் வந்து சைவ மதத்துக்கு மாறுறார். சைவ மதத்துக்கு மாறின பிறகு சமணர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து மிக மோசமான நடவடிக்கைகளாக மாறுது. சமணர்களை கழுவேற்றுவது, சமணர்களை வந்து சமணத்துக்கு எதிராக இருப்பது. இதில் என்னன்னு சொன்னால் நம்ம பிறகு பேசும்போது அது ரொம்ப தெளிவாக பேசலாம். சமணர்களுடைய படைப்புகள் தான் நீதி இலக்கியங்கள். இந்த பாண்டியர்களுடைய இடைப்பட்ட காலங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாண்டியர்கள் இடைப்பட்ட காலத்தில் வந்து களப்பிரர்கள் ஆட்சியும் கலக்குது. அதையும் நம்ம பிறகு பேசுவோம். நாம களப்பிரர்கள் ஆட்சி இந்த பாண்டிய மன்னர்களுடைய இடைப்பட்ட காலத்தில் வந்து களப்பிரர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மதுரையை மையப்படுத்தி இந்த செய்யும்பொழுது இங்கே தமிழ்ச்சங்கம் 3வது தமிழ்ச்சங்கம்னு சொல்லிட்டு இந்த கடைசி தமிழ்ச்சங்கம், இந்த தமிழ்ச்சங்கத்தில் தமிழை வளர்ப்பதற்கு மீண்டும் முயற்சி. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு புராணம், இந்த புராணத்தின்படி கண்ணகி என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி மதுரையை எரிச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த மன்னர் சொல்ல, உங்கள் கண்ணகி என்னடா மதுரையை எரிக்கிறது, நான் பாடுறா எங்கள் தாட்சாயணியை வந்து சிவனுக்கே கல்யாணம் பண்ணி தரேன், அப்படி ஒரு காப்பியம் எழுது அப்படிங்கிற மாதிரி. இது கற்பனையாக எழுதப்பட்டதோ இதுன்றது தெரியும். ஆனால் வந்து என்ன பண்ண சொன்னால் என்ன நாடை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இல்லை கண்ணகி வந்து இங்கே செய்தாங்க அங்கே பண்ணாங்க அதெல்லாம் ஓகே, ஆனால் கண்ணகி வந்து எங்கே துயில் கொண்டாங்க பார்த்தியா, சேர நாட்டில் தான் அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த நாடுன்னு சொல்லிக்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் கிடையாது. இப்போ இது பாண்டியர் அரசு மாபெரும் அரசு அப்படிலாம் சொல்லக்கூடியது பார்த்துன்னு சொன்னால் திருநெல்வேலி, மதுரை, அப்புறம் வந்து ராமநாதபுரம், இந்த சைடில் புதுக்கோட்டையில் சில பகுதிகள், தென் மாவட்டங்கள், இதுதான் வந்து பாண்டிய பேரரசு. இப்போ நம்மள சொன்னோன்னு சொன்னால் ஏவா ஒரு 2 மாவட்டத்துக்கு மேயர் தானப்பா அப்படின்னுவோம். ஆனால் அவர்கள் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா இந்த பாண்டிய அரசுன்றது அவ்வளோ தூரம் தான், அதை கடந்து போக முடியாது. அப்போ இந்த 3 மாவட்டங்கள், அப்போ மாவட்டங்கள் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஆமாம், சரியா? அப்போ இந்த மாவட்டங்கள் தான் வந்து பாண்டிய அரசு. இதை கடந்து வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம சோழ அரசு வந்துடும். அப்போ இவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட சண்டை போடுறாங்க போச்சுன்னா, இங்கே இருக்க தமிழ் மன்னர்களான சோழர்களோட சண்டை போடுறாங்க, அங்கே இருக்க தமிழ் மன்னர்களான சேரர்களோட சண்டை போடுறாங்களே தவிர சண்டை அதை கடந்து விஷயம் கிடையாது. இப்போது இந்த சண்டை வந்து பெரிய அளவில் இவங்க போடாத காரணமும் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா இது வந்து நம்ம பண்பாட்டுக்கான நடவடிக்கைகள். இதை வந்து நம்ம தெளிவாக முன்னாடி பேசணும். அதை சும்மா அரசல் புரசலாக சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த பண்பாட்டு கூறுகள் எங்கெல்லாம் வந்து பாண்டியர்கள் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிதை உண்ட ஒரு தேசத்தை கட்டியமைப்பதற்காக அவங்க முயற்சி பண்ணவே இல்லை. இது முதல் காரணம். இந்த பாண்டிய மன்னர்களை பற்றி பெரிய குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பெரிய குறிப்புகள்லாம் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பொற்கை பாண்டியன்
ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டியன் இருக்காரு. சரி என்னையா பண்ண? பொற்கை பண்ணுவார். கையில பொண்ணா இருக்குமானா, பொண்ணு கிடையாது. ஒரு பார்ப்பனர் வந்து தன் மனைவியை வந்து "செங்கோல் உன்னை காக்கும். நீ பத்திரமா வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த மன்னரே அந்த பெண்ணோட வந்து இது பண்றாரு. அப்போ அவரு ஊர அந்த அவர் போயிட்டு தன் மனைவிய வந்து பார்த்த உடனே மனைவிட்ட கேட்கிறாரு, "உன்ன பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏதாவது ம். தப்பு தண்டா நடந்ததா?" அப்படின்னும்போது, "நீங்க தானே இப்போ அது அந்த இது காக்கும், செங்கோல் காக்கும்." அ நீங்க டெல்லியெல்லாம் நினைச்சுக்க கூடாது. அந்த செங்கோல் கிடையாது இது. இது வேற செங்கோல். அந்த செங்கோல் காக்கணும்னே செங்கோல்லாம் காக்கலன்னோனே இவரு என்ன பண்றாரு, நேரா போயிட்டு அந்த மன்னர்கிட்ட முறையிடுறாரு. "என்னய்யா நீ பண்ண நீ? இது மாரி செங்கோல் காக்கன்னு தான் நான் போனேன் நானு. ஆனா ம். வந்து இத மாரி பண்ணிட்டேன்னு." அவர் என்ன பண்றாரு, "ஐயோ! நான் ரொம்ப தவறு செய்துட்டேன். தப்பு பண்ணியிருக்க கூடாது." அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய கைய வெட்டிக்கிட்டு, பொன்னால கை போட்டு ஆட்சி நடத்துறாரு. அவருக்கு பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓ! சரியா? அப்ப மன்னர்களை பற்றி என்னடா சிறப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, பெரிய சிறப்புகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆ. இதைப் போல இல்ல ஆனா விஷயங்கள் என்ன தான். சொல்றாங்கன்னா, சோழர்களை விட ம். ஒரு வீரத்திலயும், போராட்ட குணங்களையும் ம். ம். அதிகமா ஒரு வீரம் செறிந்த வரலாறு கொண்டவங்க பாண்டியர்கள்னு சொல்றாங்கல்ல. அது எந்த ம். அளவுக்கு உண்மையானது? அதான் இப்போ வீரம் அப்படின்னு சொன்னா, அ இது இவங்க சொல்றத விட பார்த்தேன்னு சொன்னா, இவாங் சுவாங் சொல்றாரு. ஓ! இவாங் சுவாங் தன்னுடைய குறிப்புகள்ல எழுதும்போது சொல்றாரு, "நான் பாண்டிய நாட்டிற்கு வந்தேன். பாண்டிய நாட்டில் பார்த்தா, அங்க வந்து உப்பும், முத்து கொட்டி கிடக்குது. ம். அப்புறம் பார்த்தேன்னு சொன்னா, அவங்க வந்து சங்கை அறுத்து இந்த வளையல் செய்றது இருக்கு இல்லையா? அது வந்து ஏராளமா வளையல் செய்றாங்க. இங்கேருந்து வணிகம் செய்து தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க. எல்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறாங்க." இந்தோனேஷியா வரையும் பண்ணியிருக்காங்க. ஆமா. செல்வ செழிப்பா ரோம்க்கே ம். ரோமுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மயிலிறகு, குரங்கு, முத்து இதெல்லாம் அனுப்புனாங்க. சரிடா இதெல்லாம் நீங்க அனுப்புனீங்க. நீங்க அங்கருந்து என்னடா வாங்குனீங்கன்னு சொல்லி பார்த்தா, கற்பூரம், சாராயம், கண்ணாடி. குதிரையெல்லாம் வாங்குனதெல்லாம் அதன் சொல்லுவாங்க. பிறகு குதிரை மார்க்கோ போலோ வந்து அதை வந்து பதிவு செய்றாரு. மார்க்கோ போலோ என்ன சொல்றாரு, இந்த நான் அந்த பாண்டிய நாட்டிற்கு போனேன். அவங்க பார்த்தேன்னு சொன்னா, மிகப்பெரிய குதிரைக்கு முதலீடு செய்றானுங்க. குதிரையை எப்படி இது பண்றதுன்றத விட, குதிரைக்கு முதலீடு செய்வதில அவங்க இதுவா இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொற்கையில வந்து முத்து கொட்டி கிடக்குது. ம். முத்து குளிப்பதற்கு சாமானிய மக்கள் தயாரா இருக்கிறாங்க. மன்னர் சொன்னாருன்னா கடல்ல குதிச்சு முத்து எடுப்பாங்க. ஆனா, அந்த முத்து குளித்த ஒரு நபரின் பெயர் கூட வரலாறுல கிடையாது. இல்ல இப்போ குறிப்பா வந்து இப்ப பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு வில்லனாக பார்க்கப்படுறது இருக்குங்கல்ல. ம். பாண்டியர்கள் வரலாற்றுல ஒரு வில்லன்களா? இல்ல. ம். பாண்டியர்கள் வந்து வில்லனாக இருந்தாங்க அப்படின்றத விட, அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, வில்லனாக சித்தரிக்கப்படுவதற்கு வேறொரு காரணம் தேவைப்பட்டுச்சு. ம். பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சோழர் ஆட்சி எழும்போது பாண்டியர் ஆட்சி விழுது. ஆமா. பாண்டியர் ஆட்சி விழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்றாங்க, அப்படியே சுருங்கிக்கிட்டே வராங்க. பாண்டியருடைய கடைசி வம்சம் பார்த்தேன்னு சொன்னா, ஜமீன்தாரா இருக்குது. அதன் பிறகு சாமானிய மக்களா மாறிட்டு, அவங்க அப்படி இயல்பாவே குறைஞ்சிட்டு வருது. பாண்டியர்களை வில்லனாக இதுக்கு காரணம் சொன்னா, பாண்டியர்கள் வந்து இத எதிர்க்கிறாங்க. யாரு? இந்த எங்களுக்கான இந்த முறை வந்து தவறா இருக்கு. மக்கள் எதிர்க்கிறாங்க. மன்னர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. அப்ப ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை போராட்டத்தில தான் பாண்டியர்கள் வீணாக்கப்பட்டாங்க. ஏன்னா, இந்த சைவ மறையை வளர்ப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டது. ம். சைவத்தை காக்கணும். ஏன்னா சொன்னா சிவன் வந்து தமிழை படைத்தார். சிவனை காக்கணும்னு சொன்னா தமிழ் இருந்தா தான் முடியும். சமணம் வந்து தமிழ கொன்னுடும். அப்ப ஓ! அப்படி சொல்லும்போது என்னன்னு சொன்னா, இவங்க வந்து சமணம் தான் சரியானது. அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னா, இவங்க வந்து எதிர் திசை எடுக்குறாங்க. அப்ப நான் அதான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு. பாண்டியர்கள் வில்லன்களா அப்படின்னு சொன்னா, வரலாறு என்பது யாரால் எழுதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ம். கடந்து இல்ல இப்போ வந்துட்டாங்க. அவங்க வில்லனாக மாற்றப்பட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. இப்போ அந்த சைவம் சார்ந்த விஷயங்கள்ல அதை வளர்க்கிறதுல பாண்டியர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? அதன் பிறகு தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா 1588ல வந்து அபிராம சுந்தரேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுந்தரேஸ்வரன் ம். பாண்டியர், பாண்டிய மன்னன். அவர் பேர் அபிராம சுந்தரேஸ்வரன். ம். நமக்கு இப்ப பார்த்தா குடுமி அப்படின்னு நம்ம முன்னாடி நம்ம வாசித்த பெயர்கள் உங்களுக்கு நினைவுல இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அபிராம சுந்தரேஸ்வரன்ற பேரை யோசிச்சு பாருங்க. ம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏறக்குறைய வந்து இவர்களை வந்து நிறம் மாற்றிக் கொள்றாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப கடைசியில இருக்கிறவங்க இவங்கலாம். 1583ல ம். இந்த அபிராம சுந்தரேஸ்வரன். அதன் பிறகு 1613ல வேத விதிப்படி இவன் ஆட்சி செய்தான். அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க. ம். அப்ப வேதம் என்ன சொல்லும்? ம். அப்ப வர்ணங்கள வர்ணங்களை போதிக்கும். அப்ப வேத விதிப்படி ஆட்சி செய்ததுனால, அவனுக்கு வந்து
குலசேகர சோமாட்சியர் தீட்சிதர்னு பேர் வச்சிருக்காங்க பாண்டிய மன்னர். பாண்டிய மன்னருக்கு. அப்ப மன்னர்களுக்கு பேர் இருக்க நம்ம இந்த சோழர்கள்ல வந்து ராஜராஜ சோழன் வச்ச கணக்கு என்னவோ அதே போல 1613 இவங்க வந்து ஏறக்குறைய வந்து அவங்கள இந்த நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு அமைப்பை, ஒரு சமூகத்தை அப்படியே புறந்தள்ளணும் இல்ல அழிக்கணும்னு சொன்னா அவரை நல்லவர்களாக காட்டி அவருடைய அருமை பெருமைகளை காட்டி நீங்க வந்து இது பண்ண முடியாது. அப்ப அவர்களை வில்லனா தான் சொல்லணும். இதற்கு ஒரு பெரிய இன்னொரு காரணம் சொன்னா இவங்க வந்து நிலம் சார்ந்து நிலத்தை வளப்படுத்தி விவசாயம் சார்ந்த வாழ்வியல் இருக்கு இல்லைங்களா, அது பாண்டியர்களுக்கு நீர் மேலாண்மை குறித்தோ இது குறித்தோ எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேளாண் குறித்து ஒரு இது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வள்ளுவர் வந்து வேளாண் குறித்து தொடர்ந்து சொல்றாரு. ஓ நீ சோறுனா உழவுண்டு வாழனையா, நீ சாப்பாட்டுக்காக நீ உழவனை நம்பி தான் இருக்கணும். எங்களுக்கு முத்து இருக்குது, சங்கு இருக்குது, எலியுடைய மயிர் இருக்குது. அப்போ வந்து உடை அணிவதற்கு வந்து எலி மயிரில் வந்து உடை அணிவது என்பது அப்போது பாண்டிய மன்னருடைய இதுவாக இருந்திருக்கு. மெல்லிய பருத்தி இருக்குது, எங்களுக்கு அது போதும். இதை வந்து நாங்கள் ரோமாபுரிக்கு ஏற்றோம், எங்களுக்கு அங்கே தேவையான பொருள் எங்களுக்கு கிடைக்குது. இங்கே மக்கள் வந்து உழவு சார்ந்து எதுவுமே வேலைகள்லாம் செய்து கிடையாது. நீர் மேலாண்மை குறித்த ஒரு சின்ன அடிப்படை இது கூட இல்லாமல் பாண்டியர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே நீர் மேலாண்மை குறித்த எதுவுமே புரிதல் இல்லாமல் இருந்தபோது இங்கே வந்து நீர் மேலாண்மை குறித்த புரிதல் வந்து ஓங்குது சோழர்கள்கிட்ட. அப்போ இவங்க என்ன பண்ண சொன்னா நாங்கள் தான் செய்தோம் அப்படிங்கிறத விட நீ செய்யலைன்றதை சொல்லணும் இல்லையா. அந்த அடிப்படையில் வரலாறு கட்டமைக்கப்படுது. பாண்டியர்கள் முதல் காரணம், பாண்டியர்கள் வந்து வில்லன்களாக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் பாண்டியர்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடிகள். அவர்கள் தான் இந்த மண்ணிற்கான அனைத்து அதிகாரமும் படைத்தவர்கள். அவர்களுக்கு பிறகுதான் எல்லாமே தோன்றுகிறது. அப்ப அவர்கள் வந்து முன்னாடி தோன்றுனாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும் சொன்னா நீங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களை வந்து நீ கதாநாயகனா பார்க்க தொடங்கிடுவீங்க. அப்ப என்ன பண்ண சொன்னா இவன் வந்து நமக்கு எதிராக இருந்தான், தமிழுக்கு எதிராக இருந்தான், மக்களுக்கு எதிராக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வேற்று மனிதனாக நீ இந்த சமூகத்தின் வேறொருவனாக உங்களை பார்ப்போம். பாண்டியர்களோட இதுன்னு பார்த்தா அந்த கொடியில் இருக்கக்கூடிய மீன் சின்னம். அப்போ என்னன்னா அந்த பாண்டியர் நாடு அப்படிங்கிற கடலுக்கு தொடர்பில்லாத நாடுகளாக தான் தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன பகுதியெல்லாம் வச்சு பார்த்தா கூட அப்படி இருக்கும்போது அந்த மீனுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் என்ன தொடர்பு? அந்த அந்த கொடியில் அந்த மீன் வந்ததுக்கு இல்லை, நீங்கள் திருநெல்வேலி அப்படிங்கிறது பார்த்தா தூத்துக்குடியை ஒட்டி இது திருநெல்வேலி. அவர்கள் வந்து கடல் சார்ந்த வணிகம் தான் அவருடைய முக்கியமானது. பாண்டியர்கள் ஓகே. அவர்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுமதியும் இறக்குமதியும் இருக்கு இல்லைங்களா, கொற்கை துறைமுகம் வந்து ரொம்ப முக்கியமானது. கொற்கைனா இன்னைக்கு ஒரு தூத்துக்குடி சரியா. அப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் தான் இருந்தது. திருநெல்வேலி கன்னியாகுமரி வரலும் அப்படியே ஒட்டுமொத்தமாக வந்து பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி தான். அப்போ அந்த பகுதியில் தான் வந்து முத்து கிடைக்கும். அவர்களைப் போல ஒரு அந்த கடல் பயணத்தை நேர்த்தியாக வடிவமைத்தவர்கள் வந்து அதன் பிறகு வந்தவர்கள் இதை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கலாமே தவிர முதல் கடலை கையாள தெரிந்தவர்கள் வந்து பாண்டியர்கள் தான். நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா இவங்க எப்படி நம்ம பார்க்கலான்னு சொன்னால் மகாபாரதத்தில் ராமாயணத்தில் இதெல்லாம் பார்த்தா அர்ஜுனன் வந்து பாண்டிய மன்னர் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படிலாம் வர மகாபாரதத்தில். நீங்கள் பாண்டியர்களை குறித்து பேசும்போது என்னன்னு சொன்னால் பண்பாட்டு தாக்கம் எப்படி நடக்குது பாருங்கள். கிருஷ்ணர் இதை பற்றி பேசும்போது கிருஷ்ணர் வந்து சங்கை பற்றி கொண்டார்னு வரும். சங்கு தொழில் வந்து இவர்களுடையது, பாண்டியர்களுடையது. அப்போ இந்த தொழில் முறியடிக்கப்பட்டது தான் வந்து அங்கே நடவடிக்கை. சார் அதோட என்னன்னு சொன்னால் பாண்டியர்களை குறித்து பேசும்போது நீங்கள் நிறைய அந்த புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கடலில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அரக்கர்கள்லாம் அப்படின்னு வரும். ஆனால் என்னன்னு சொன்னால் கடலை ஆள தெரிந்தவர்களாக பாண்டியர்கள் இருந்தாங்க. ஒரு போர் முறையின் போது ஒரு பிரச்சனையின் போது கடலுக்குள் இருந்து அவர் போர் புரிந்தாங்க. அப்போ கடலில் வந்து மிதக்கலாம், கடலில் போய் பயணிக்கலான்ற அறிவெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அந்த சமயத்தில் இவங்க கடலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டான்ற விஷயத்தை நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க. கடலுக்குள்ளே ஒளிதல் கிடையாது, கடலுக்குள் போகுது. அப்போ நீரில் வந்து நடக்கணும், நீரில் வந்து மிதக்கலான்ற அறிவு வந்து பாண்டியர்கள் தான் உருவாக்குனாங்க. அதன் பிறகு தான் இவங்க வந்து எல்லாமே இது பண்ணாங்க. நீங்கள் பாண்டியர்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாண்டியர்கள் தோற்றம் குறித்து நம்மளுக்கு சரியான இது இல்லை, தரவுகள் இல்லை. பாண்டியர்கள் எப்போ தோன்றுனாங்க கிடையாது. ஆனால் பிற்கால பாண்டியர்களை குறித்த இதுதான் வந்திருக்கு. நமக்கு அதன் பிறகு இது கிடையாது. நீங்கள் பாண்டியர் வரலாற்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமாயணத்தில் இருக்குது. ராமாயணத்தில் பாண்டியர்களை குறித்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த பாண்டிய தலைநகர் எப்படி இருந்துன்னு சொன்னால் முத்தாலும் தங்கத்தாலும் போர்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாயில் இருந்ததுன்னு சொல்கிறான்.
அதுவும் யார் கம்பர் எழுதல, ம். வால்மீகி ராமாயணத்தில். ஓ. அப்போ அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனன் வந்து இங்கே பாண்டிய இதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது செழிப்பு மிக்க பகுதியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தா இலங்கையில் இருக்க ஒரு மன்னன் வந்து இங்கே பாண்டிய பெண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இலங்கையிலேருந்து நேர்த்தியான பரிசு பொருட்களை தொடர்ந்து தன் மாமனுக்கு அனுப்புனா அப்படின்னு சொல்லி மகாவம்சத்தில் இருக்கு. ம். நீங்கள் அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மகாவம்சத்தை வந்து எப்போ கிமு 478. ம். அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. ஆமாம், கிமு 478ன்னு சொன்னால் நம்ம வரலாறு வந்து ஏறக்குறைய பின்னோக்கி போகும்போது அப்போ மௌரிய பேரரசில் வந்து மௌரிய அரசினுடைய கல்வெட்டுகளில் பாண்டியர்களுடைய பெயர் இருக்கு. ம். அப்போ இவருடைய சிறப்புமிக்க ஆட்சியர் நடந்திருக்கணும். ஏன்னா மௌரியர்கள் வந்து ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் பௌத்தத்தை பரப்புவதற்கான கட்டமைப்பு வச்சிருந்தவங்க. அந்த கல்வெட்டுகளில் பாண்டியர்களுடைய பெயர் இருக்கு. ம். அவங்க மௌரிய அரசோட தொடர்பில் இருந்தாங்க. ம். அந்த அவர்கள் மௌரிய அரசோட தொடர்பு இருந்த காலகட்டத்தில் தான் வந்து அங்கேருந்து இங்கே பார்க்க வந்த பலர் எந்த அளவுக்கு இவங்க சிறப்புற்றவராக இருந்தாங்கன்னு சொன்னேன்னா, பாண்டிய அரசுடைய கோட்டையை வந்து கிரேக்க வீரர்கள் காவல் காத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ. ஆமா. மெகஸ்தனீஸ் வந்து அதை குறித்து பேசுறாரு. ஆமா. மெகஸ்தனீஸ் சொன்ன பிறகுதான் வந்து வரலாறே திரும்புச்சு. ம். அதுவரையும் பாண்டியர்கள் அவ்வளோ பழமையானவங்க அப்படின்லாம் கிடையாது. சந்திரகுப்த மௌரியரை வந்து மெகஸ்தனீஸ் பார்க்க வரும்போது அவன் அசோகனுக்கு பாட்டன். ம். அசோகரே வந்து லேட்டு. அப்போ மெகஸ்தனீஸ் வந்து மௌரியை சந்திக்கும் போது இவனுடைய இது மாதிரி அவர் குறிப்பு எழுதுறாரு. இது மாதிரி இந்த பகுதியில் வந்து பாண்டியர்கள் சொல்லிட்டு ஒரு ஆட்சி இருக்கு, அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, அங்கே நல்லா செல்வ செழிப்பாருங்கன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு மார்க்கோ போல சொல்றாரு. ம். இதே மாதிரி அவங்க வந்து குதிரையை வந்து ஏகப்பட்ட குதிரை இறக்குமதி செய்கிறாங்க, செல்வ செழிப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பணம் தர்றதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்ல. அதுபடி இவான் சோங் சொல்கிறாரு, அங்கேனாப்பா செல்வம் குவிஞ்சு இருக்குது, அவங்க பார்த்தா உப்பும் முத்தும் மயில் ரகம்னு சொல்லிட்டு ஏற்றுமதி செய்துட்டே இருக்கிறாங்க. இது விவிலியத்தில் இருக்கிற சாலமோன் மன்னருக்கு இங்கேருந்து பரிசு பொருள் அனுப்புவதற்கான ஆவணங்கள் இருக்கு. ஓ. இங்கே இல்லை. ஆனால் சாலமோன் அந்த அரசவைக்கு வந்து இங்கேருந்து மயிலிறகும் குரங்கு முத்து இதெல்லாம் வந்து இங்கேருந்து அப்போ மயிலிறகும் முத்தும் கிடைக்க ஒன்று சேர கிடைக்கிற ஒரு பகுதி பார்த்துன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நமக்கு இங்கே தான். வேற இங்கே சேர்ந்து முடியும். ஆமாம், சேர்ந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ மயிலும் முத்தும் சேர்ந்து இருக்கிற ஒரு பகுதி இது. ஒரு பர்மாலேருந்து இருக்கணும், பர்மாவில் முத்து கிடையாது. அப்போ குஜராத்லேருந்து இருக்கணும், குஜராத்தில் மயில் கிடையாது. அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு சமயத்தில் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக இங்கே தான். அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ரோமாபுரியோடு இவங்க வர்த்தகம் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான சான்றுகள் இருக்கு. ஆனால் அவங்க எழுதி வச்சிருந்த தவிர நம்ம வந்து அதற்கான வரலாற்றை வந்து எழுதலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏன்பா பாண்டியர்கள் வில்லன்கப்பா, அதை பற்றிலாம் நம்ம ஏன் தோண்டி எடுத்து பிரச்சனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு பாண்டியர்கள் வரலாறு மௌரிய பேரரசுலேருந்து தான் கிடைக்குது. அதன் பிறகு தான் இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா நன்னூல் இது எடுத்து பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாச்சினர்க்கினியார் வந்து அந்த பாடல்களை வந்து இது தொல்காப்பியத்துக்கு உரை எழுதும் பொழுது நெடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பண்ணுறாரு. அவர் வந்து 28,000 ஆண்டுகள் பாண்டியர்கள் அந்த நாட்டை ஆண்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அது மிகைப்படுத்துதலாக இருந்தால் கூட அந்த நெடியார் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். அப்போ என்ன சொன்னால் நீண்ட நாட்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னராக வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லும்போது அந்த பாடல்கள் தான் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம மறுபடியும் வந்து புறநானூறு எடுத்து வாசிக்கணும், இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புறநானூறு படிக்க தெரிந்தால் நமக்கு வந்து அது சிறப்புக்குரியதாக இருக்கும். இல்லாகட்டினா அது ஒன்றும் இருக்கா, மேலோட்டமாக சொல்லியிருக்கோம். ஆமாம், இப்போ பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க வரலாற்றில் ஒரு வில்லன்களாக தான் பார்க்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு பார்வை இருந்தாலும், அதை தாண்டி பாண்டியர்களுடைய தமிழ் வளர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது அவர்கள் வில்லனாக கற்பிக்கப்பட்டதுக்கு பிறகு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாற்று விஷயங்கள் இருக்குது, சமயம் சார்ந்த இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிற பார்வையில் முன் வச்சிங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.